ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு முட்டை கிரேவி, அதுவும் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா சுருள வதக்கணுங்க. அந்த மாதிரி வதக்குனா தான் நமக்கு பச்சை வாசனை போகும். இது செய்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்களோட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே வாசத்துக்காக கொஞ்சம் சீரகமும் தட்டி சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப செமி கிரேவி தான், அதனால நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி, கொஞ்சமாக கசகசா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்டாட்டம் ஆகிடும். அதையும் இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவியை ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் இதுலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், பச்சை வாசமும் போகும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சிடுச்சு. இப்போது ஒரு 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விடுங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, அட்டகாசமான ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.